ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு இல்லையா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வேகன்சி விட்டுருக்காங்க, நம்ம வந்து எந்தெந்த போஸ்டிங்லாம் நம்மளால் அப்ளை பண்ண முடியும், ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன இருக்குது, ப்ளஸ் இதை சார்ந்த எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 821 வேகன்சி கிட்ட வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து குரூப் 2ஏல வந்து பார்த்தீங்கன்னா 780 வேகன்சியும், குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 41 வேகன்சியும், ஸோ டோட்டலாக 821 வேகன்சின்றது வந்திருக்கு. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து நம்மளுக்கு அந்த வேகன்ட்ன்றது இருக்குது, ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்ன அந்த எலிஜிபிலிட்டி நம்ம வந்து ரெடியாக இருக்கணும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்ளிகேஷன் போடணும், அதுக்கான டேட்டையும் நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ள டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேப்பா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11ஆம் தேதி வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு அப்ளிகேஷன் டேட், ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போ நம்மளுக்கு முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 9/9/2026 நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன், அந்த ஒரு அப்ளிகேஷன் டேட்ன்றது முடியுது. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஏதாவது இருந்தாலோ அல்லது வந்து ஏதாவது நம்ம பண்ணிட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 13லேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே எந்த டேட் ஆனாலும் நம்ம அந்த எடிட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஒரு கரெக்ஷன்ன்றதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஆப்வியஸாக ஆல்ரெடி இருக்க ப்ராசஸ் தான். என்ன புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 25 அக்டோபர் 2026 அப்படிதான் நமக்கு ஆனுவல் பிளானரில் குரூப் 2A எக்ஸாமுக்கான டேட்ன்றது சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு எப்படி குரூப் 1 டேட் எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணாங்களோ அதேமாரி நம்மளுக்கு குரூப் 2ஓட டேட்டையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 1 நவம்பருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நவம்பர் 2026 சொல்லிட்டு பார்க்குறோம். ஆப்வியஸாக 9:30லேருந்து 12:30 வரைக்கும் சொல்லிட்டு பார்க்குறோம். மெயின்ஸ் எக்ஸாம் ஆப்வியஸாக நம்மளுக்கு ரிசல்ட் அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த டேட்ன்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ அப்ளிகேஷன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களோட அந்த அப்ளிகேஷனை போட பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ போட பார்த்துருங்க. லாஸ்ட் டைமில் ரஷ் பண்ணி அந்த ஒரு சர்வர் டவுன் இது போன்ற இஷ்யூலாம் வந்துடும் இல்லையா? அதனால் உங்களுடைய அந்த ஒரு அப்ளிகேஷன் டேட்டை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன போஸ்டிங் விட்டுருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் குரூப் 2 ஃபஸ்ட்டு பார்த்துலாம். குரூப் 2 சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் நம்மளுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு லேபர் சப்பார்டினேட் சர்வீஸ் லேபர் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 வேகன்சி போல் வந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேகன்சி போல் வந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் தமிழ்நாடு ஜென்ரல் சப்பார்டினேட் சர்வீஸில் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வேகன்சியும், ப்ளஸ் வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர், ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து ஜெயில் சப்பார்டினேட் சர்வீஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது ரிலேட்டடான அந்த ஒரு ஃபீல்டில் நிறைய வேகன்சி வந்து இந்த வாட்டி குரூப் 2 வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து நம்ம அந்த எஸ்ஏ எக்ஸாம் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு டிசம்பர் முடிஞ்ச எஸ்ஏ எக்ஸாமோட இன்னொரு ரிசல்ட் வந்தாலும் அந்த ஒரு ஃபிசிக்கல் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் போயிட்டு இருக்கு, கவர்மெண்ட் ப்ராசஸ்னால கொஞ்சம் டிலே ஆகுறதுனால. ஸோ அந்த ஒரு ஆஸ்பிரன்ஸும் பார்த்தீங்கன்னா தாராளமாக அந்த குரூப் 2க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா தாராளமாக அந்த போலீஸ் ரிலேட்டடான அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வேகன்சி இந்த ஒரு பர்டிகுலர் குரூப் 2ல் வந்திருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ஜெயில் சப்பார்டினேட் சர்வீஸ், ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஒரு 5 வேகன்சியும், சப் ரெஜிஸ்ட்ரார் சார் பதிவாளர் நம்மளுக்கு வந்து 3 வேகன்சியும், ஜெயிலர் நான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? ஸோ ஜெயிலர்ன்ற போஸ்டிங் நம்மளுக்கு வந்திருக்கு. ஜெயிலர் ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் உமனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3+1 வேகன்சின்றது வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், ஸோ 2 வேகன்சி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மினிஸ்ட்ரியல் சர்வீஸும் நிறைய வேகன்சி விட்டுருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி சர்வீசஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ஏஎஸ்ஓ போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 5 வேகன்சி எல்லா டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சட்டமன்றம் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஏஎஸ்ஓ போஸ்டிங் ஒரு 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஏஎஸ்ஓ போஸ்டிங் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு செக்ரட்டரியேட் அந்த ஒரு ஃபீல்டு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேகன்சி மொத்தம் 2 வேகன்சி மொத்தம் அந்த குரூப் 2ல் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 41 வேகன்சி போல் வந்திருக்கு. ஓகேப்பா, ஓரளவுக்கு டீசெண்டான வேகன்சி தான். ஓகேங்களா? லாஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு குரூப் 2 நோட்டிஃபிகேஷனோட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஸ்டார்டிங் நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த 821 வேகன்சின்றது ஓரளவுக்கு டீசெண்டானதான். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து வரக்கூடிய காலங்களில் இந்த ஒரு வேகன்சின்றது இன்னும் கூடுதலாக நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ யாருமே உங்களோட கான்ஃபிடென்ட்டை தளர விடாமல் கண்டினியூஸாக உட்காந்து படிங்க. உங்களுக்கான வேலை ஒரு வேலை தான், அந்த வேலை உங்களை வந்து தாராளமாக வந்து சேரும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து குரூப் 2A பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஆப்வியஸாக நம்மளுக்கு சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மில்க் அண்ட் ப்ரொடக்ஷன் டைரி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பால்வளத்துறையில் 6 வேகன்சி. சேம் சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் 3 வேகன்சின்றது இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா ஆடிட் இன்ஸ்பெக்டர் 5 வேகன்சி, ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரண்டன்ட் 7 வேகன்சி போல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 6 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேகன்சின்றது விட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
அசிஸ்டன்ட் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரியல் சர்வீஸில் ரூரல் கிராம பஞ்சாயத்து கிராம வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக மாவட்டம் வாரியாக வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அசிஸ்டன்ட் போஸ்டிங் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அசிஸ்டன்ட் போஸ்டிங் ஒரு 45 வேகன்சி கிட்ட இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ அந்த வகையில் இதை நீங்கள் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் இந்த வெயிட் பண்ணுற டைமில், அதாவது இந்த எஸ்ஏ அஸ்பிரண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து அந்த ஃபிசிக்கலாக ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃபிட்டாக இருப்பீங்க இல்லையா, இந்த ஒரு குரூப்பையும் ஒரு தான் ட்ரை பண்ணி பார்ப்பா. ஏன்னா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய வேகன்சி வந்து இந்த ஒரு பர்டிகுலர் குரூப்பில் வந்திருக்கனால இந்த ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இஓ கிரேட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டில் 9 வேகன்சியும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் டவுன் பஞ்சாயத்து, ஓகேங்களா, பஞ்சாயத்து துறையில் 4 வேகன்சியும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்டன்ட் 2 வேகன்சி, அக்கௌண்டன்ட் வந்து 4 வேகன்சின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அதை சார்ந்த ஒரு டிபார்ட்மெண்ட், அது மெயில் வார்டன், ஓகேங்களா, மெயில் வார்டன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு வேகன்சி மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக லோவர் டிவிஷன் கிளர்க், ஓகேங்களா, கிளர்க் போஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு 3 வேகன்சி, மொத்தம் குரூப் 2A பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 780 வேகன்சி கிட்ட விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம், குரூப் 2ல் 41 வேகன்சி, குரூப் 2Aல பார்த்தீங்கன்னா 780 வேகன்சி, டோட்டலாக நம்மளுக்கு 821 வேகன்சின்றது இருக்குது. ஓகேங்களா, ஸோ தாராளமான வேகன்சி தான். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. கம்மி தான், கம்பேரேட்டிவ்லி டு ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு வேகன்சி தான். லாஸ்ட் இயரும் இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுமாதிரி வேகன்சி கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து எழுதவே பிடிக்கல, நான் வந்து அப்ளை பண்ணல, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணல அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் கொடுத்துட்டு பாஸ் அவுட் கொடுத்துட்டு போனாங்க. பட் ஆனால் வந்து அந்த டைம்லேயே வந்து கன்சிஸ்டன்சியாக பரவாயில்ல, வேகன்சி பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஒரு வேகன்சி தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு கிளியரும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் லெஃப்ட் அவுட் பண்ண, அதாவது நம்ம அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேகன்சியை பார்த்து நான் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டு போன இடத்துல, அந்த இடத்துல நான் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுவேன்னு சொல்லிட்டு உட்காந்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவைன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கான வேகன்சி ஒன்று தான், அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு படிங்க. வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, 800 வேகன்சி 900 வேகன்சி உங்களுக்கு தேவை கிடையாது, ஒரே வேகன்சி தான் தேவை. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அந்த 821 எனக்கான ஒரு வேகன்சின்றது இருக்குது, நான் குரூப் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா எனக்கு 41 வேகன்சியில் எனக்கு அதில் ஒரு வேகன்சின்றது இருக்குது, ஒரு சீட்டுன்றது எனக்கான சீட்டுன்னு சொல்லிட்டு மனசில் வச்சுட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை கான்ஃபிடென்ட்டாக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த போஸ்டிங்கிறது உங்களுக்கு வந்து தானாக வந்து சேரும்பா. ஓகேங்களா, ஓகே. ஸோ அடுத்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 21 to 18, மேஜராக சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒன்றுனா பார்த்துடலாம். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர், குரூப் 2 சர்வீஸில் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மினிமம் ஏஜ்ன்றது 22 இருக்க வேண்டும், மேக்ஸிமம் வந்து 32. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அந்தந்த ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஓகேங்களா, டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 18 என்பது மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் 32 சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லா டிகிரி வச்சிருக்கவங்களுக்கு, ஓகேங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் சீட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ரிலாக்ஸேஷன் ஏஜும் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெயிலர், குறிப்பாக வந்து ஜெயிலர் மென், கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட், இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மினிமம் ஏஜ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 தான்ன்றது இருக்குது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேக்ஸிமம் ஏஜ்ன்றது பார்த்தீங்கன்னா 32, 37, 32 இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 50, 55, 50 என்பது மேக்ஸிமம் ஏஜாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு நம்மளுக்கு அந்த ஒரு ஏஜ் டிஃப்ரெண்ட்ன்றது மாறுது. இதை கரெக்டாக ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க. ஓகேங்களா, ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நம்ம கேட்டகரிக்கு நம்ம எந்த கேட்டகரிக்குள்ளே வருவோம், நம்ம எந்த ஏஜுக்குள்ளே வருவோம், நம்மளுக்கு எந்த ஒரு நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த போஸ்டிங்கிறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை போடுங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்டு, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 32 தான். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் போக பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப் ரிஜிஸ்டார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 என்பது மினிமம் ஏஜ்ன்றது இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் ஏஜ் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 32. ஸோ ரிலாக்ஸேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 40 to 50 இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ அடுத்து குரூப் 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார் ஆல் போஸ்ட், அதாவது எக்ஸ்பெக்ட் அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 இருக்கு இல்லையா, இந்த ஒரு பர்டிகுலர் வேகன்சியை தவிர்த்து மீதி எல்லா வேகன்சிக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ்ன்றது 18 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 32.
ஸோ டிசபிலிட்டி இருக்க பர்சனுக்கு 42வும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 50யும் இருக்குது. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் டெஸ்டியூட் விடோன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு மினிமம் ஏஜ்ன்றது 25 ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் ஏஜ்ன்றது 37 பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு 47 வயதும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து அந்த 50 ஏஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏஜ் லிமிட்ன்றது ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ தென் பார்த்தீங்கன்னா குரூப் 2 சர்வீஸில் கம்யூனிட்டி வைஸாக வந்து அந்த ஒரு ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த உங்களுக்கான அந்த அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா போஸ்டிங்க்கும் பேஜராக ஒரு டிகிரின்றது வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ப்ராப்பரான ஒரு யூனிவர்சிட்டியில் முடித்த மாரி. ஸோ அந்த ஒரு டிகிரி கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக அந்த மேக்ஸிமம் வேகன்சி எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். பட் ஆனால் சில போஸ்டிங்க்கு சில ப்ரியர் டிகிரி இருந்தால் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி இருந்தாலே போதும். ப்ரிஃபரன்ஷியலாக பார்த்தீங்கன்னா எம்ஏ டிகிரி இன் சோஷியல் ஒர்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டரில், அதாவது நீங்களும் நார்மல் டிகிரி வச்சிருக்கவங்களும், அதாவது எம்ஏ சோஷியல் ஒர்க் முடிச்சவங்களும் நார்மல் டிகிரி வச்சிருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே சேம் மார்க் ஒரே ஏஜ் எல்லாமே இருந்தீங்கன்னா அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஷியல்ன்றது எம்ஏ சோஷியல் ஒர்க்குக்கு இந்த ஒரு பர்டிகுலர் போஸ்டிங்கு அந்த ப்ரிஃபரன்ஷியல்ன்றது கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு மேஜர் டிகிரி இருந்தாலே போதுமான விஷயமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் பிஏ பிஎஸ்சி பிகாம் ஏதாவது டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஸோ ப்ரொஃபஷனல் டிகிரின்றது பார்க்குறோம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி தான். ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கும் எனி டிகிரி தான். ப்ரொஃபஷனல் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெயிலருக்கும் எனி டிகிரி, சப் ரிஜிஸ்ட்ராருக்கும் எனி டிகிரி தான். இல்லைங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி தான். பட் ஆனால் என்ன ஒரு தனியாக ஒரு குவாலிட்டி கேட்டிருக்காங்கன்னா, என்ன ஒரு விஷயம் ஒரு ஸ்கில் தேவைன்னு கேட்டிருக்காங்கன்னா அந்த ஒரு டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க? ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்டுக்கு. ஓகேங்களா? ஓகேப்பா. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிகிரி அது முடிச்சாலே போதுமான விஷயமாக இருக்கும். அடுத்தது எல்லாமே ப்ரிஃபரன்ஷியல் தான். ஸோ அந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பிஎல் டிகிரி அது கேட்குறாங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அதே சேம் தான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1083 கீழே அந்த ஒரு வேகன்சி கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி ரெகனைஸ் பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். இது வந்து எனி டிகிரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை நீங்கள் அங்கே ஒரு போஸ்டிங்கில் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஸோ 1073 சீரியல் நம்பர் கீழே வர ஏஎஸ்ஓக்கு பார்த்தீங்கன்னா பிஎல் டிகிரின்றது கட்டாயம் முடிச்சிருக்கணும். ஸோ தென் 1083 அந்த ஒரு சீரியல் நம்பர் கீழே வர ஏஎஸ்ஓக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்து அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை போடுங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசிஸ்டன்ட் இன்னொரு ஏஎஸ்ஓ 2201 அந்த சீரியல் நம்பர் கீழே வர ஏஎஸ்ஓக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் டிகிரி அல்லது பார்த்தீங்கன்னா பிஏ அதாவது இந்த ஒரு பிஜிஎல் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஜென்ரல் லா அது முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வித் கிளாஸ் இன் எனி ஒன் ஆஃப் த பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கேட்டகிரி கீழே வர எந்த ஒரு விஷயத்துலையாச்சும் நீங்கள் அந்த ஒரு பேச்சுலர் டிகிரின்றதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பூர்த்தி அடையுதா, எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் எல்லாத்துக்கும் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேகன்சியை உங்களோட அந்த ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ அந்த ஒரு ஹை ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? ஸோ ஹை ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் முதல்ல நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராப்பராக ஐ தெரியுது, ஸ்பெக்ஸ் இல்லாமல் என்னால் வந்து கிளியராக எல்லாமே பார்க்க முடியுது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 1பா. நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்ல. ஸ்டாண்டர்ட் 1 என்ற கேட்டகிரி கீழே வந்துடுவீங்க. ஸ்டாண்டர்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு லைட் பவர் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு -2 to அந்த ஒரு ரேஞ்ச் கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு லைட் பவர் பேட்டர்னில் இருக்கவங்க, அதை தாண்டி ஒர்ஸ் ஐ இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 கீழே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஒரு கன்சல்டேஷன் மாரி பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ அது கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாண்டர்டை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் போஸ்டிங் இருக்கு இல்லையா? ஸோ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜெயிலர் போஸ்டிங் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஓகேங்களா? ஹைட் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
சிலபஸ் எல்லாம் நார்மல் தான், நார்மல் பேட்டர்னில் தான் நம்மளுக்கு சிலபஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எதுவுமே மாற்றலை. ஸோ அதே பேட்டர்ன் ப்ரிலிம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிஎஸ், மேக்ஸு, தமிழ் ஆர் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 கொஷின்ஸ் ஓகேங்களா. ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த 200 கொஷினில் நம்மளுக்கு மினிமம் எவ்வளோ எடுத்தால் நம்மளுக்கு குரூப் 2, 2A ரெண்டுத்தையும் நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கான குஷன் ஜோன், அதாவது சேஃப் ஜோன், ரொம்ப ரொம்ப சேஃபான ஜோன் சொல்லிட்டு ஒரு மார்க் சொல்லுவோம் இல்லையா. ஸோ லாஸ்ட் அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரியே வந்துச்சுன்னா, அதே பேட்டர்னில் வந்துச்சுன்னா இந்த வேகன்சிக்கு ஒரு 165 சேஃபான ஸ்கோராக இருக்கும். அதுதான் இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்டாண்டர்டில் பார்க்குறோம். மற்ற எல்லாமே நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் அது ஒரு டஃப்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு உங்கள் மைண்ட் செட்டில் என்ன இருக்கணும்னா, மினிமம் வந்து 165 ஆச்சு நான் புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 165 ஸ்பிளிட் அப் எப்படி இருக்கணும்னா, மினிமம் தமிழ், அதாவது லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 85 ப்ளஸ்ன்றது உங்களோட டார்கெட்டாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களோட லாங்குவேஜ் பார்ட்டில் ஒரு 85 ப்ளஸ். ஏன்னா வந்து முன்னாடி இருந்த ஸ்டாண்டர்டோட இப்போ ஒரு லாங்குவேஜோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதனால் ஒரு 85 ப்ளஸ் வந்து ஒரு நார்மலான மார்க்காக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது 25 போட்டிருப்பா ஓகேங்களா. ஸோ 25 என்பது ரொம்பவே வந்து அத்தியாவசியம் இப்போ இருக்க காம்படிஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 22 ப்ளஸ் ஆச்சு நீங்கள் புஷ் பண்ணணும். ஒரு 22 ப்ளஸ் ஆச்சு புஷ் பண்ண மினிமம். ஸோ அப்போ தான் நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே இருக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 55 ஒரு போதுமான மார்க்காக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 75க்கு ஒரு 55 மார்க்ன்றது போதுமான விஷயமாக இருக்கும். ஸோ டோட்டல் எவ்வளோ வருது நம்மளுக்கு 85 ஒரு 25 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 110 மார்க்கு. ஸோ இது ஒரு 55 ஓகேங்களா. ஸோ 165 மார்க். இதுதான் உங்களோட பேஸ் பேட்டர்னாக இருக்கணும். ஸோ இதில் எதாவது மிஸ் ஆச்சுன்னா வேறு ஏதாவது உங்களோட ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் அதை நீங்கள் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது ஒரு பேர்டனாக ஆகிடும் ஓகேங்களா. ஒன்றுத்தில் வீக் ஆகிட்டிங்கன்னா இன்னொரு நீங்கள் அதிகமாக புஷ் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அதில் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து பாதிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ மேஜராக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து நான் இந்த சப்ஜெக்ட், அதாவது லாங்குவேஜில் 85 ப்ளஸ்ன்றது எடுப்பேன். மேக்ஸில் நீங்கள் 25 எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சேஃப் ஜோனில் போயிடுவீங்க ஓகேங்களா. ரொம்ப சேஃப் ஜோனில் அந்த காம்படிஷனில் போயிடுவீங்க. ஸோ இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் இந்த 55 டார்கெட் வச்சுக்கோங்க. 55 60 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பேட்டர்னே போதுமான விஷயமாக இருக்கும். நீங்கள் வந்து அதாவது குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 2A இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமான அந்த ஒரு மெயின்ஸுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகிடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா. இதை மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ஸோ எந்த விஷயத்தையும் காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காதீங்க. வேகன்சி என்னால் கிளியர் பண்ண முடியுமா, இந்தமாரி எந்த ஒரு பிரச்சனையும் மைண்டுக்குள்ளே போட்டு ஓவர் திங்க் பண்ணியிருக்காதீங்க. ரொம்ப டிப்ரெஸ் ஆகிருக்காங்க. ஜஸ்ட்டு படிங்க ஓகேங்களா. ஸோ படிக்காமல் மூவ் ஆன் ஆகிறது தான் தப்பு ஓகேங்களா. படிக்காமல் வந்து நான் வந்து எக்ஸாம் எழுதலன்னு சொல்லிட்டு வேகன்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது தான் தப்பு. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் படிக்கிறது தப்பு கிடையாது இல்லையா. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் என்ன இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ளிகேஷன் கூடிய விரைவில் போட்டுருங்க, சீக்கிரமாக போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ லாஸ்ட் டைமில் அந்த சர்வர் இஷ்யூலாம் வரதுனால அந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அதனால் முன்னாடியே வந்து அந்த ஒரு அப்ளிகேஷனை போட பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கான அந்த ஒரு வேகன்சின்றதை நினச்சி அதை ப்ராப்பராக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ப்ராப்பராக நான் இந்த ஒரு சீட்டை வந்து ரீச் பண்ணுவேன். இந்த 821லையோ இந்த ஒரு 41லையோ இந்த ஒரு 780லையோ எதையாவது நான் ஒரு வேகன்சி கண்டிப்பாக எடுத்துவேன். உங்களுடைய அந்த ஒரு டார்கெட் தான். இந்த ஒரு போஸ்டிங் இவ்வளோ சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த ஒரு போஸ்டிங்கில் ஒரு போஸ்டிங் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த போஸ்டிங் கண்டிப்பாக வாங்கியே தீருவேன். அது உங்களுடைய மைண்ட் செட் பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் உயர்வான எண்ணமே நம்மளை வந்து மேலே எடுத்துகிட்டு செல்லும் இல்லையா. ஸோ உயர்வான போஸ்டிங்கை நினச்சிக்கோங்க. இதில் இருக்கிறது குரூப் 2 போஸ்டிங்கை நினச்சிக்கோங்க. ஸோ அதை டார்கெட் பண்ணுங்கள். அந்த சீட்டை நான் கண்டிப்பாக உட்காரணும்னு எய்ம் பண்ணுங்கள். மற்ற எந்த விஷயத்தையும் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த ஒரு மார்க்கை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய அந்த ஒரு பெட்டர் காம்ப்ளெக்ஸாக பண்ணாமல் ஜென்ரலாக சிம்பிளாக மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இந்த மார்க்கை நான் எப்படி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அந்த ஒரு ஸ்கோரிங் லெவலை ஏற்றுங்க. நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். கொஞ்சமாக படித்தாலும் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த ரிவிஷன் பண்ணதை அப்ளை பண்ணி டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இது மட்டுமே போதுமான விஷயம். மற்ற விஷயத்தை எதுவும் காதில் வாங்கிக்காதீங்க. மற்றவங்க கிட்டே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. வேகன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம வந்து கிளியர் பண்ண முடியுமா, நம்ம வந்து எழுத முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது உங்களுக்கு இன்னும் டிமோட்டிவேட் ஆகிடும் ஓகேங்களா. மைண்ட் செட் எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கணும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டே நம்மளை வந்து வெற்றி பாதையில் வந்து அழைச்சி கொண்டு போய் சேரும். அதனால் வந்து அந்த ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் மைண்டில் போட்டுக்காமல் மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன், உங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாருன்னு 100% உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஓகேங்களா. உங்களை மாரி உங்களை புரிஞ்சு வச்சுக்கோங்க யாருமே கிடையாது இல்லையா. அந்த வகையில் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு உங்களோட ஸ்ட்ராங் பார்த்து என்ன, ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் என்ன, வீக் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுக்கிட்டு வீக் சப்ஜெக்ட்டில் நிறையா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், நிறைய ரிவிஷன் கொண்டு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ கொஞ்சமாக படித்தாலும் நிறைய ரிவிஷன் கொண்டு பாருங்கள். அந்த ரெண்டுத்தையும் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு முடிச்சுட்டு ஆன்சர் பார்த்துட்டு மார்க் மட்டும் பார்த்துட்டு போகாமல் அந்த டெஸ்ட்டில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், இந்த கொஷின் நான் ஏன் இந்த கொஷின் வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை, இந்த கொஷின் வந்து ஏவா பியான்னு டவுட் இருந்தது, இந்த கொஷின் வந்து நல்லா பெர்ஃபெக்டாக தெரியும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டை கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா நம்ம 3 விதமான கொஷின் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த 3 விதமான கொஷினில் நல்லா தெரிந்த கொஷினை விட்டுருங்க. அது வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது.
ஸோ அதே டைமில் பேலன்ஸ் இருக்க அந்த 2 டைப் இருக்கு இல்லையா, ஸோ டவுட்டாக இருக்க கொஷின் ஏவா பியா எனக்கு டவுட்டாக இருந்தது, சுத்தமாக ஐடியாவே இல்லாத 3வது டைப் கொஷின். இந்த 2 டைப் கொஷினையும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. இந்த கொஷின் எனக்கு தெரியாமல் இருக்குது, டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அதை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அடுத்த டெஸ்ட்டில் அந்த கொஷின் வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி அதை நீங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும். ஓகேங்களா, அந்த தப்பை திரும்பி வந்து அந்த டெஸ்ட்டில் பண்ணக்கூடாது. இதுமாரி தான் நீங்கள் அந்த டெஸ்ட்டுன்றதை பயன்படுத்தணும். மார்க்குக்காக மட்டும் டெஸ்ட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் என்ன மார்க் கம்மியாக இருந்தாலும் அதை பற்றி மைண்ட் செட்டே பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு வந்து டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் என்ன மார்க் வருதோ அதான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டில் மார்க்கை பற்றிலாம் கவலை பண்ணாதீங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் பண்ண தப்ப அடுத்த டெஸ்ட்டில் நான் பண்ணக்கூடாது, இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு மிஸ்டேக்கை நான் அடுத்த டைம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கன்சிஸ்டன்சி லெவலு, உங்களுடைய ஸ்கோரிங் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். அதை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு போனால் தாராளமாக ஒரு போஸ்டிங்கை வாங்கிடலாம். ஓகேங்களா, ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம குரூப் 1க்கே ஆல்ரெடி அப்ளிகேஷன் வீடியோ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்துருங்க. அதை பார்த்துட்டும் குரூப் 2ல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தாராளமாக இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூப்பா. ஓகேங்களா.